அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பற்றி, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கா ஒரு விஷயத்த? அதுதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான் சோஷியல் மீடியாங்கிறேன் நான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படி தான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும், இது வந்து வி ஆர் ஆல் யூஸ் டு இட். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசாக இருக்குது எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசலை. ஏன்னா ஒரு சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட்டு. இல்லை வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மாக அகேன்ஸ்ட். அது நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. சரி, நம்ம ஊரில் அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து காலங்காலமாக இருக்குது. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வி ஷுட் கிவ் இட்ன்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், அதனால தான் அது இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்டும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், ஒரு கிக்கு கிடைக்கிது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஜூலை 3 அன்றைக்கி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.